எளிமையாக தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குல்ல, அது 25% இருக்கு. அதை தீர்த்தாலேவும் அரசின் மீதான ஒரு நன்மதிப்பு பல மடங்கு உயரும், மக்களினுடைய தேவை பல மடங்கு பூர்த்தியாகும். ஒரு ஊர்ல ஒரு பிரச்சனை அந்த ஸ்பாட்ல தீர்த்து வைக்கிறோம்னா அது ஏற்படுத்துகிற தாக்கம் இருக்குல்ல, அது அவ்வளோ பெரிய தாக்கத்தை உருவாக்குது. அது மற்ற ஊர்களுக்கும் பரவுது. எனவே அப்படி ஒரு மாடலை உருவாக்கணும். உண்மையிலே மிகப்பெரிய 17வது நாடாளுமன்றம் உருவாக்கப்பட்டு அதனுடைய ரிசல்ட் வந்த உடனேவும் தெரிந்த முதல் விஷயம், இந்த அரசாங்கத்தால் முதலில் பாதிக்கப்பட போவது அரசியல் சாசனம். எனவே நம்முடைய மிகப்பெரிய பணி, இந்தியாவை காப்பாற்றுகிற பணி இந்திய அரசியல் சாசனத்தினுடைய முகப்புரையினுடைய இந்த சாரத்தை காப்பாற்றுவதில் இருக்கிறது என்பதனால் நான் வச்சேன். நான் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு ஊழியன். ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஊழியன் இந்த பொறுப்பை கையில் எடுத்து செயல்படுகிற பொழுது சமூகத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான பார்வையை உருவாக்க முடியும். அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருக்கிறோம். இப்போவும் நீங்கள் மேடைகள்லாம் பேசுகிறீங்க, ஆனால் அது அரசியல் மேடையாக மாறி இருக்கு. ஸோ ஒரு டக்குன்னு ஒரு அரசியல் களத்துக்கு நீங்கள் எப்படி உங்களை அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிறது? என்னுடைய கல்லூரி காலத்திலேருந்தே இலக்கியமும் அரசியலும் இதுதான் என்னுடைய வழித்தடத்தின் 2 கரை, அல்லது என்னுடைய பயணத்தின் 2 அடித்தளம் அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் வகுப்பு முடித்து கல்லூரிக்குள்ளே நுழையிற பொழுதே முதல் புத்தகத்தோடு தான் நான் நுழைஞ்சேன். அப்போவே அரசியல் ஈடுபாடும் துவங்கிருச்சு. எனவே அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அரசியல் பணி, களப்பணி, கலை, இலக்கியம் எல்லாமே ஒரு நாணயத்தின் பல பக்கங்கள், 2 பக்கங்கள் கூட இல்லை, பல பக்கங்கள். நாம் எதுக்கான நேரத்தை அதிகமாக கொடுக்க நாம் முனைகிறோமோ இயல்பாக அதுதான் நம்முடைய கனவுகளையும் நம்முடைய திட்டங்களையும் எல்லாவற்றுக்குள்ளும் அது தனக்கான விஷயங்களை விளைவிச்சுக்கிட்டே இருக்கும். எனவே அதை நோக்கிய பயணம் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த காலங்களில் நான் இலக்கிய படைப்புகள் சார்ந்த விஷயங்களுக்குள்ளே போகலை. ஆனால் நிறைய எங்களுடைய முகநூலில் பார்த்துருப்பீங்க, நிறைய எழுதிக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் அதெல்லாம் படைப்பிலக்கியம் கிடையாது. செய்தி சார்ந்து, அரசியல் சார்ந்து முக்கியத்துவமான விஷயங்களுக்கு முகம் கொடுப்பது அப்படின்றது அந்த மாதிரி தான் முகம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த வாழ்க்கை அனுபவம் இருக்கு இல்லையா, எந்த ஒரு அனுபவமும் நம்முடைய நினைவின் சேகரமாக இருக்கும். அதை எடுத்து பயன்படுத்த தெரிகிறவன், அதை எடுத்து கையாள தெரிகிறவன் தான் கலைஞன், எழுத்தாளன். இலக்கியம் தெரிந்த அரசியல்வாதிக்கும் இலக்கியம் தெரியாத அரசியல்வாதிக்கும் எதுவும் வேறுபாடுகள் இருக்கு? அது எப்படி சொல்கிறது, நீங்கள் வாசிப்பு, இலக்கியம் தெரிந்த ஒரு அரசியல் செயல்பாட்டாளன் பிரச்சனைகளை கை கொள்ளுவதும் மனித மனங்களை வெல்லுவதும், அதுதானே அரசியலில் திருப்பி திருப்பி வர்ற இடம். மனித மனங்களை வெல்லுவது, மனித மனங்களை வெல்லுவதற்கு ஆனால் இலக்கியத்தை போல பயன்படுகிற இன்னொரு துறையோ இன்னொரு கருவியோ அநேகமாக இல்லைன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச இலக்கியம் தெரிந்த அரசியல்வாதினா யார்? பாரதி. எவ்வளவு கனன்று கொண்டிருந்த சுதந்திர போராட்ட காலத்தில் எவ்வளவு காத்திரமான படைப்புகளை முன்வைக்கிறான். ஆனால் கள அரசியலில் எப்படி நிற்கிறான். இங்கேருந்து மாணவர்களை கூப்பிட்டுக்கிட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய மாநாட்டுக்கு போய் பங்கெடுக்கிறான். அங்கே மாநாட்டில் 2 கருத்து உருவாகுது, ஒரு கருத்தோடு சேர்ந்து இன்னொரு கருத்தோட மோதுறான். எழுந்து வர்ற சர்வதேசிய சூழலை அப்படி புரிஞ்சுக்கிறான். உங்களுக்கு தெரியும், அக்டோபர் புரட்சியை பற்றி ரஷ்யாவுக்கு வெளியில் பாடிய முதல் படைப்பாளியாக வந்தான். எவ்வளோ கட்டுரையில் அந்த காலத்தில் எழுதுகிறான். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளவு முயற்சி பண்ணான். ஸோ சர்வதேசிய நிலைமை, தேசிய நிலைமை, தமிழ்நாடு, தமிழ்நாட்டினுடைய மரபு, தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியம், வரலாறு எல்லாவற்றுக்குள்ளும் ஊடாடிய ஒரு பயணம் பாரதியினுடைய பயணம். எனவே ஒரு அரசியல் களம், இலக்கிய களம் இரண்டையும் கையாண்டதில் மாபெரும் ஆளுமை பாரதி. இப்போ மக்கள் சந்திப்பு கூட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய இதில் ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். ஏன்னா உங்களோட எல்லா இதுக்கும் வர முடியல, முக்கியமான ஒரு 3-4 கூட்டங்களுக்கு வந்தோம். ஸோ அப்போ அவங்க வைக்கிற கோரிக்கைகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப எளிமையாக ஒரு எம்பி அவங்களால அணுகிட முடியுது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸோட அஃபிஷியல்ஸோட போயிருந்தீங்க. ஸோ இந்த ஐடியா எப்படி வந்தது? மக்களை ஒரு எம்பி அடிக்கடி சந்திச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சாதகமான அரசியல் சூழல் இருக்கும் பொழுது அதை மக்களுக்கு பணியாற்ற எப்படியெல்லாம் பயன்படுத்துவது அப்படின்னு யோசிக்கிற பொழுது என்னெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு நம்ம யோசிப்போம். வெறுமனை மனுக்களை வாங்குகிற ஒரு எம்பியா போய் மனு வாங்குகிறோம் அப்படின்னா
மனுவை வாங்கிட்டு வந்துடலாம். ஆனால் அதுக்கு வச்சு ப்ராசஸ் பண்ணி அதில் சில வேலையில் செய்ய முடியும். நம்ம எதுக்கு போயிட்டு வெறுமனை போய் நம்ம மட்டும் போய் ஒரு எம்பியாக மட்டும் போய் மனுவை வாங்கணும்? சம்மந்தப்பட்ட துறையினுடைய அதிகாரிகளை பூரா அழைச்சிட்டு போனாங்க அப்படின்னு பேசி, மாவட்ட ஆட்சியரோடு பல மட்டங்கள் பேசி, மாநில அரசினுடைய அதிகாரிகளுடனும் பேசி, அந்தந்த யூனியனுக்கு ஒன்றியத்துக்கு போகிற பொழுது எல்லா துறை ஏறக்குறைய 32 துறை, அதில் சில இடங்களில் அவ்வளவு தேவைப்படாது, ஒரு 26 27 துறை வந்தால் போதும். எல்லா துறை அதிகாரிகளையும் அழைத்து கொண்டு நம்ம போகணும். அப்படி போகிற பொழுது என்னென்னா, எளிமையாக தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குல்ல, அது 25% இருக்குது. அதை தீர்த்தாலேவும் அரசின் மீதான ஒரு நன்மதிப்பு பல மடங்கு உயரும், மக்களினுடைய தேவை பல மடங்கு பூர்த்தியாகும். ஒன்றும் இல்லை, ஒரு ஊரில் ஒரு பிரச்சனை அந்த ஸ்பாட்டில் தீர்த்து வைக்கிறோம்னா அது ஏற்படுத்துகிற தாக்கம் இருக்குல்ல, அது வந்து அவ்வளோ பெரிய தாக்கத்தை உருவாக்குது. அது மற்ற ஊர்களுக்கும் வந்து பரவுது. எனவே அப்படி ஒரு மாடலை உருவாக்கணும். உண்மையிலே மிகப்பெரிய வெற்றி. உண்மையிலே மதுரை மாவட்டத்தில் வந்து 1.25 வருஷம் 13-14 மாதங்கள் நம்ம போனோம். ஏறக்குறைய 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை சந்தித்தோம். இந்த மாவட்டத்தினுடைய பிரச்சனைகள், மாநகராட்சியினுடைய பிரச்சனைகள், இந்த வார்டினுடைய பிரச்சனைகள், இந்த பகுதியினுடைய பிரச்சனைகள், அப்படி ஒரு நேர் கோட்டில் தொகுதி முழுக்க எந்தெந்த பகுதியில் எதெல்லாம் முக்கியமான பிரச்சனைகள், எதெல்லாம் தீர்க்கப்பட வேண்டியது என்பதை பற்றி ஒரு புரிதல் இருக்குல்ல, அந்த புரிதல் ஒரு எம்பின்ற முறையில் எனக்கும் இங்கே இருக்கிற கலெக்டர், கமிஷனர் உள்பட எல்லாருக்கும் தேவைப்படுது. ஒரு பெரிய விழிப்புணர்வு உருவாக்குச்சுன்னு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 1 லட்சம் பேரை சந்தித்தோம் அப்படிங்கிறீங்க. நிறைய கோரிக்கைகள் வந்திருக்கும், நிறைய மனுக்கள் வந்திருக்கும். எல்லாத்தையும் உங்களால் தீர்க்க முடியும்? அதாவது வந்து எல்லா கோரிக்கையும் தீர்க்க யாராலும் முடியாது. ஆனால் தீர்க்கப்பட வேண்டிய, உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய கோரிக்கைகள் இருக்குல்ல, அதுக்கு நாம் எவ்வளோ தூரம் முகம் கொடுக்குறோம் அப்படின்னு. நீங்கள் வந்து அரசினுடைய பணி வந்து எல்லாருக்கும் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிற நோக்கம் கொண்ட சேவை அமைப்பு அல்ல. அது அதிகாரத்தை நிலைநிறுத்துகிற அமைப்பு. அந்த அதிகாரத்தை நிலைநிறுத்துகிற ஒரு அமைப்பை மக்களின் சேவை அமைப்பாக மாற்றுவது தான் ஒரு கம்யூனிஸ்ட் எம்பியினுடைய அல்லது கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்களினுடைய, கம்யூனிஸ்ட் மக்கள் பிரதிநிதியுடைய முக்கியமான வேலை. அதிகாரத்தை மக்கள் பணி செய்ய வளைய வைப்பது என்பது. நீங்கள் இப்போ ஆமூர் அப்படிங்கிற பகுதிக்கு போகும்போது அங்கே வந்து அந்த கபடி கிரவுண்ட் அந்த விஷயத்த வந்து நீங்கள் தான் அவங்கக்கிட்ட ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க, இல்லை அவங்க உங்ககிட்ட வந்து சொன்னாங்க, நாங்கள் சொல்லலாமா இல்லை வேணாமான்னு இருந்தோம், நாங்கள் போய் சொன்னால் அவர் உடனே வந்து அது முக்கியமாக எடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க? ஏன் வந்து அது வேணும் அப்படின்னு நினச்சிங்க? அது இது 2-3 தன்மையில் யோசிக்கலாம். ஒன்று வந்து வழி தவறி திசை தவறி போகிற காலம் வந்து ஒரு 12 வயதுலேருந்து ஒரு 18 வயது 20 வயதுக்குள்ள. இந்த காலத்தில் அவன் ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்துக்குள்ள, தவறான தொடர்புகளுக்குள்ளே போயிட்டான்னா அப்படியே அவன் லைஃப் போகுது, சமூகமும் அதனால் பாதிக்கப்படும். போதனைகள், அறிவுரைகள் இது வந்து இதெல்லாம் பெருசாக வேலை செய்யாது. அவனை திசை திருப்புறதுக்கு, சரியான வழியில் கொண்டு வரதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு, ஆயுதம் வந்து ஸ்போர்ட்ஸ், விளையாட்டு தான். ஆமூரில் எனக்கு நல்ல நினைவு இருக்குது. நான் போய் ஊரில் இருந்து மக்கள் சந்திப்பு இயக்கத்தை நடத்திக்கிறப்ப அந்த சாவடியில் உட்காந்துருந்த ஒரு 8-10 இளைஞர்கள் அந்த சாவடியை விட்டு எந்திரிக்கலை. அவங்க பாட்டுக்கு உட்காந்துருந்தாங்க. இப்போ நல்லா தெரியுது வந்து இந்த சிஸ்டத்தின் மீது அவங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. எம்எல்ஏக்களோ அரசு அதிகாரிகளோ பலர் வந்திருப்பாங்க, பலர்கிட்ட அவங்க மனு கொடுத்துருப்பாங்க, எதுவும் நடக்கலை, எனவே கொடுத்து எந்த பிரயோஜனம் இல்லை என்ற மனநிலையோடு தான் அவங்க உட்காந்துருக்குறாங்க. என் மனநிலை வந்து இப்படி உட்காந்துருக்கிறவங்களுடைய மனதை வெல்லணும். முதல்ல இத்தனை தலைமுறையாக வென்று எங்களை நாங்கள் வந்து நிரூபிச்சிருக்கிறோம், எங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு அதிகாரத்தை கேட்கிற கேள்விதான் வந்து அந்த இருமாப்பு. அந்த இருமாப்பினுடைய அர்த்தம் அதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ தான் கேட்டேன் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. உடனே அவங்க பெருசாக நம்பிக்கை வச்சுலாம் ஒன்றும் சொல்லாமல் எல்லாம் அப்படியே யோசிச்சாங்க. என்ன வேணும்னு கேளுங்கன்ற பொழுது எங்களுக்கு வந்து செயற்கை ஆடுகளம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அது வந்து ஆமூர்ன்ற அந்த ஊருக்கான பணி கிடையாது. விளையாட்டுத்துறையில் இவ்வளோ சாதித்த ஒருத்தவங்களுக்கு நாம் செலுத்துகிற ஒரு மரியாதை. நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகும்போது அந்த காலகட்டம் வந்து சாதாரண இடமா இல்லை, ஒரு நெருக்கடியான காலகட்டமாக இருந்தது, கொரோனா வந்திருந்தது. அந்த 2 வருஷத்தை வந்து நீங்கள் எப்படி சமாளிச்சிங்க? எப்பயுமே ஒரு நெருக்கடி தான் வந்து ஒருத்தனுடைய முழு திறனை வெளிக்கொண்டு வருவதற்கான களம். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அந்த பெருந்தொற்று காலத்தை கையாண்டது என்பது வந்து அதுவரை இல்லாத, வேறு யாருக்கும் அவ்வளோ அனுபவம் இருக்குமா எனக்கு தெரியாது. குறிப்பாக நாடாளுமன்ற சபாநாயகர் வந்து கொரோனா காலத்தில் எம்பியினுடைய வேலைகளை வந்து தொகுத்து கொடுங்கன்னு எல்லா எம்பிகளுக்கும் கேட்டாங்க. நேமா நான் 60 பக்கம் என்னமோ தொகுத்து கொடுத்தேன். ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் லாரி வந்து சென்னையிலேருந்து மதுரைக்கு வர்றதுக்குள்ளே எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்குது. 5 நிமிஷம் லேட்டானதுனால
ஐசியூவில் இருந்த எத்தனை உயிர்கள் வந்து தவறி போகுது. இதெல்லாம் தாண்டி வந்தால் கூட ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் நோக்கி வந்து அது எப்படி திசை திருப்பப்படுது. உண்மையிலே வந்து ஒரு உலக பெருந்தொற்று காலத்தில் ஒரு மக்கள் பிரதியாக இருந்து மக்களுக்கு சேவை செய்த அரிய வாய்ப்பை வந்து மிகச் சரியாக பயன்படுத்தினேன்னு தான் நான் நினைக்கிறேன். இது வந்து அரசியலமைப்பு சாசனையோட முகப்புரை இதோட முக்கியமான காரணம். எல்லாருமே வந்து மோடியோட போட்டோ வைக்கிறதா இருக்கும், அந்த மாதிரியான இதுதான் வைப்பாங்க. நீங்கள் அரசியல் சாசனம் அதான் நான் இது வந்து மாநகராட்சி இடம், எம்பி அலுவலகத்துக்கு கொடுக்குறாங்க, எம்பி அலுவலகம் செயல்படணும். அப்போ வந்து அதில் என்ன இருக்கணும் அப்படின்றது நம்முடைய அரசியல் பார்வை முடிவு செய்து 17வது நாடாளுமன்றம் வந்து உருவாக்கப்பட்டு அதனுடைய ரிசல்ட் வந்த உடனேவும் தெரிஞ்ச முதல் விஷயம், இந்த அரசாங்கத்தால் முதலில் பாதிக்கப்பட போவது வந்து அரசியல் சாசனம். இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கைகளினுடைய தாக்குதல் மையமாக இந்திய அரசியல் சாசனம் தான் இருக்க போகுது. இந்திய அரசியல் சாசனத்தினுடைய சாரம் தான் அதனுடைய முகப்புரை. எனவே அரசியல் சாசனத்தினுடைய இந்த முகப்புரை தான் இதில் இருக்கணும், மேலே வந்து அசோக சின்னம் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அது சரியான முடிவேற்பை எடுத்து பலரும் கேட்டாங்க, இது என்ன இதை வச்சுருக்கீங்கன்னு அந்த நேரத்தில் பலரும் கேட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் வந்து நாடாளுமன்றமே வந்து அரசியல் சாசனத்தின் முகப்புரையே எல்லா எம்பிக்களும் வந்து ஒரு நாள் நாடாளுமன்றத்தில் வாசித்தோம். எனவே வந்து நம்முடைய மிகப்பெரிய பணி, இந்தியாவை காப்பாற்றுகிற பணி இந்திய அரசியல் சாசனத்தினுடைய முகப்புரையினுடைய இந்த சாரத்தை காப்பாற்றுவதில் இருக்கிறது என்பதனால் நான் அதை வச்சேன். உங்களுடைய அலுவலக செயல்பாடு இதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்க, இவங்க இந்த வேலை பண்ணணும் அப்படின்னு எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் வந்து இவங்களுடைய செயல்பாடு உங்களுக்கு எவ்வளோ உதவியாக இருக்குது அப்படிங்கிறது. அலுவலக செயல்பாடை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்கள் சொல்லலாம். ஒன்று வந்து இப்போ இந்த கல்வி தந்தைகள்லாம் இருக்காங்கல்ல, தனியார் கல்லூரிகள் பள்ளிகள்லாம் நடத்துகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் சீனியர் ஆஃபீஸர் யார் ரிட்டையர்ட் ஆகிறாங்களோ அப்படி ரிட்டையர்ட் ஆனவங்களை கொண்டு வந்து அவங்களுடைய அலுவலகத்தில் உட்கார வச்சுக்குவாங்க. ஏன்னா அவருக்கு வந்து லைஃப் முழுக்க அந்த துறையில் வேலை பார்த்துருப்பாரு, அதனுடைய எல்லா விஷயங்களும் அவருக்கு தெரியும். எனவே அவங்களுடைய வேலையை முடிக்கிறதுக்கு அது ரொம்ப அவங்களுக்கு உதவும். அதே போல் சில பெரிய நிறுவனங்கள் வந்து ரிட்டையர்டான ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை என்கேஜ் பண்ணிடுவாங்க டக்குன்னு. ஏறக்குறைய நம்மளுடைய அலுவலக மாடலும் அதுதான். எல்லா துறையிலும் இருந்து முக்கியமான பொறுப்பில் இருந்து ஓய்வு பெற்ற தோழர்கள், குறிப்பாக வட்டாட்சியராக இருந்து ஓய்வு பெற்ற திரு கதிரேசன், அவர் இப்போ தான் ஓய்வு பெற்று ஒரு 6 மாதத்துக்குள்ளே உடனடியாக வந்து அவரை பொறுப்பில் உட்கார வச்சோம். அதே போல் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து ரிட்டையர்ட் ஆன தோழர் ராமமூர்த்தி, அதே போல் பிடபிள்யூடியிலேருந்து ரிட்டையர்ட் ஆன தோழர் ஐயப்பன், இப்படி துறை சார்ந்து பணியாற்றி ஓய்வு பெற்றவங்களை அங்கே அந்த பொறுப்புகளில் வர்ற பொழுது அதனுடைய ரிசல்ட்டு ஒரு 3 மடங்கு 4 மடங்கு பெஸ்ட்டாக இருக்கும். சில அதிகாரிகள் பதில் சொன்னால் இந்த பதில் தப்பு, எப்படி தப்பு அப்படின்னு உடனடியாக கூப்பிட்டு அந்த பாயிண்ட்டை பாருங்கள், ஏற்கனவே இருக்கிற வழிகாட்டுதல் இப்படி இருக்குது, நீங்கள் எப்படி இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு பேசலாம். இப்போ மக்கள் சந்திப்பு இயக்கத்தில் மட்டுமே 10,000 மனுக்களை வாங்கிக்கிறோம். அதில் வந்து 6,000 மனுக்கள் வந்து நேரடியாக நாமளே ப்ராசஸ் பண்ணியிருக்கோம், மிச்சம் 5,000 கலெக்டரேட்டில் கொடுத்துருக்குறோம். இப்போ அவ்வளவு மனுவும் உடனடியாக ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டு நம்ம கவரிங் லெட்டர் வச்சு நம்ம ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்போ அலுவலகத்தினுடைய எல்லா செயல்பாடும் துறை சார்ந்த செயல்பாடு. அதே போல் பிரதமர் மருத்துவ நிவாரண நிதி 4 கோடி இப்போ வாங்கி கொடுத்துட்டோம் இது வரைக்கும். எம்பியை நேராக பார்க்கணுன்ற அவசியமே இங்கே இல்லை. உரிய கோரிக்கையோடு வந்தால் அந்த கோரிக்கையை அடுத்த நிமிஷம் நான் எங்கே இருந்தாலும் தொலை இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கு, உடனே நம்ம ப்ராசஸ் பண்ணணும், இதில் உடனே நம்ம தலையிடணும், நீங்கள் பேசுங்க அதிகாரிகள்கிட்ட, அல்லது வந்து நாங்கள் கடிதம் தயார் பண்ணுறோம், நீங்கள் வந்தோடனே கையெழுத்து போடுங்க என்று அந்த வருகிற அந்த கோரிக்கை மனுவினுடைய தன்மையை பொறுத்து, அது எமர்ஜென்சியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி உடனடியாக ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. ஸோ எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய செயல்பாட்டை மிக ஜீவனாகவும் ஆற்றலாகவும் மாற்றி இருப்பது எங்களுடைய அலுவலகமும் அது சார்ந்த தோழர்களும் தான். ஆமாம், அநேகமாக வந்து இங்கே வந்து கணிப்பொறியில் வேலை பார்க்குறவங்க, மற்ற சோஷியல் மீடியாவில் வேலை பார்க்குற தோழர்களுக்கு தான் வந்து கட்சியிலேருந்து சம்பளம் கொடுக்கப்படுது. மற்றபடி இந்த வேலை பார்க்குற எல்லா தோழர்களும் அவங்கள் தன்னார்வத்தோடு வந்து இந்த பங்களிப்பு செலுத்துகிறாங்க. ஏறக்குறைய 8-9 பேர் வந்து அந்த மாதிரி தோழர்கள் வந்து காலையில் இன்னும் சொல்லப்போனால் டிஃபனோட வீட்டில் மதிய உணவு வந்து பார்சலில் வீட்டிலேருந்து கட்டி கொண்டு வந்து 1:30 மணி 2 மணிக்கு சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு போகிற தோழர்களாக தான் இருக்காங்க. எல்லாருமே வந்து அவர்களுடைய பங்களிப்பாக இந்த மக்கள் பணிக்கான பங்களிப்பாக தான் தோழர்கள் செய்கிறாங்க. அவங்க சம்பளம் கூட கொடுக்குறது இல்லை. ஒரு எம்எல்ஏக்கு அப்படின்னா வந்து ஒரு சட்டமன்ற தொகுதி கிட்டத்தட்ட 2 கோடி ரூபா கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து 6 சட்டமன்ற தொகுதி 5 கோடி ரூபா கொடுக்குறாங்க. இது உங்களுக்கு எப்படி தத்துதா? இல்லை, அதான் இப்போ எம்எல்ஏக்களை ஒப்பிடுகிற பொழுது எம்பி லாட்ஸ் என்று சொல்லப்படுகிற தொகுதி மேம்பாட்டு நிதியினுடைய தன்மை ரொம்ப ரொம்ப குறைவு. 5 கோடி 6 சட்டமன்றத்துக்கு பிரித்தா
85 லட்சம் வரும். ஒரு ஒரு 3 ஸ்கூலுக்கு 3 வகுப்பறை கட்டினோம்னா முடிஞ்சு போச்சு. இதில் ஒரு 2 வருஷம் வந்து மோடி வந்து கொரோனாவை சொல்லி நிறுத்திட்டார். நிறுத்திட்டு அங்கே புதிய பாராளுமன்றம், புதிய கட்டடங்களுக்கு அங்கிட்டு திசை மாற்றி விட்டார். மக்களுக்கான செய்ய முடியாத ஒரு சிக்கல் உருவாச்சு. உதாரணமாக மதுரை மாநகராட்சிக்குள்ளன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒவ்வொரு வார்டுலையும் ஏதாவது ஒரு வேலையாவது எம்பி ஃபண்ட் ஒர்க் இருந்துருக்கணும். அப்படி ஒரு திட்டமிட்டு, எனவே 3 லட்சம் 5 லட்சம் வந்து 6 லட்சம் சின்ன 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 வேலைகளாகவும் செஞ்சுருக்கோம். அவ்வளவு பிரித்து ஒரு ஜனநாயகத்தன்மையோடு இந்த நிதி பயன்படுத்தப்படணும். எனவே பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 250 வேலை 260 வேலை எடுத்துருக்கணும். அதே போல் கொரோனா காலத்தில் முதல்ல எல்லா ஃபண்டையும் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் மருத்துவத்துக்காகவும் நாம் தான் வந்து கொடுத்தோம். இப்படி தனித்துவமான வேலைகளுக்கு நாம் வந்து கூடுதலாக முன்னுரிமை கொடுக்குறோம். நீங்கள் படிப்புலகம் அப்படின்னு மென்ஷன் பண்ணதால சொல்கிறேன்னா, அந்த ஐடியா வந்து எப்படி இருந்தது? அதுக்கு வந்து உங்களோட ஃபண்டை கொடுக்கணும் அப்படிங்கிறத மாநில அரசு அதுக்காக எதுவும் பண்ணலையா? அந்த ஐடியா வந்து இங்கே தான் ஒரு மாணவி வந்து ஒரு கடிதம் கொடுத்தாங்க. சார், எங்களை மாநகராட்சி பார்க்கில் வந்து 4 மணி 5 மணிக்கெலாம் போக சொல்லிடுறாங்க. எனவே எங்களுக்கு கூடுதலாக படிக்கிறதுக்கு நேரம் வாங்கி கொடுங்க அப்படின்னு. மாநகராட்சி கமிஷனர்கிட்ட அப்போ இருந்த கமிஷனர்கிட்ட பேசினா, அவர் வந்து ஏதோ ஒரு பெரிய கேம்ப் நடக்குது சார், அதனால் கூடுதலாம் இது பண்ண முடியாது சார் அப்படின்னு ஏதோ பதில் சொல்லியிருந்தார். நான் வந்து வந்து ஒரு சமூகத்தில் வந்து மாணவர்கள் தேர்வு எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கான இடத்துக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கொடுங்கன்னு வந்து ஒவ்வொரு ஆள்கிட்டையும் போய் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து என்னையே பார்த்து, ஒரு எம்பியை பார்த்து, கார்ப்பரேஷன் கமிஷனர் நான் பேசி, இவ்வளவு வேலையை ஒரு படிக்கிறோம்னு சொல்கிற ஒருத்தருக்கான ஒரு சிறு வசதியை உருவாக்க முடியாமல் ஒரு சமூகம் இருக்கேன்றது ஒரு பெரிய வேதனையாக இருந்தது. மதுரையில் பல பூங்காக்களில் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் வந்து யோசித்து படிப்பதற்காக மட்டுமே ஒரு பூங்கா உருவாக்கணும் அப்படி இருக்கும். இப்போ மற்ற பூங்காவில் இவங்க படித்தா வாட்ச்மேன் இவங்களை வரட்டுறாங்க, அல்லது படிக்கிறவங்கள வந்து வர்றவங்களில் ஏதோ ஒரு வகையில் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதுவே படிப்பதற்கான ஒரு பூங்கா அமைச்சா படிக்கிறவங்கள தவிர மற்றவங்களுக்கு அனுமதி கிடையாது உள்ள. அப்படியே வந்து தலைகீழாக மாற்றி ஒரு பூங்கா உருவாக்கணும் என்ன அப்படின்னு யோசித்தோம். அந்த ரிசல்ட் இருக்குல்ல, அது ஏற்படுத்துகிற நம்பிக்கை இருக்குல்ல, அங்கே தினசரி படிக்கிறவங்க ஒரு 500 பேர் 600 பேராக இருக்கலாம். ஆனால் இதை பார்த்துட்டு தினசரி அந்த சாலையில் போகிறவங்க லட்சக்கணக்கான பேர் பார்த்துக்கிட்டே இருக்காங்களா, அவங்கெல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும். நல்ல விஷயங்களுக்கு பாருங்கள், பகலில் காலையில் 4:15 போய் வந்துடுறாங்க முதல் மாணவர்கள், இரவு 11:30 வரைக்கும் இருக்கிறாங்க. கேட்டை பூட்டுறது தினசரி சவாலாக இருக்குது. அப்போ சமூகத்தில் முன்னுதாரணமாக இருக்கிற செயல்களும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது என்பது சமூகத்தின் பொது நம்பிக்கைக்கு ரொம்ப முக்கியமானது. எனவே அது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி, ரொம்ப மனநிறைவான விஷயம். இன்றைக்கி அதை பார்த்துட்டு பல மாவட்டங்களில் உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்போ விருதுநகரில் வந்து இதே மாதிரி படிப்பக பூங்கா உருவாக்கியிருக்கணும். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் வந்து சில நாட்களுக்கு முன்னாடி எனக்கு வாட்ஸ்அப்பில் போட்டார், ஃபோட்டோ எடுத்து போட்டார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இதை பார்த்துட்டு பல இடங்கள்லையும் இப்போ வந்து இது உருவாக்குறது நல்ல விஷயம். நீங்கள் வந்து மத்திய அரசாங்கமும் சரி, மாநில அரசாங்கமும் சரி, அவங்க கிட்ட இருந்து ஃபண்ட் எப்படி நீங்கள் உங்களுடைய இதில் வாங்குறீங்க? அது எவ்வளோ சிரமமாக இருக்குது? உங்களுடைய அணுகுமுறை அவங்ககிட்ட எப்படி இருக்குது? இல்லை, அதாவது நம்முடைய நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் நிதின்றது வெறும் 5 கோடி தான். அது ஒரு விஷயமே இல்லை. நான் தான் மக்கள்கிட்ட சொல்ல, அது ஒரு விஷயமே கிடையாது. பல நிதியை பல துறைகளில் இருந்து கோடிக்கணக்கான நிதியை பெற்று தர முடியும். இப்போ நகாயிலிருந்து மட்டும், தேசிய நெடுஞ்சாலைத்துறையிலிருந்து மட்டும் மதுரை, மேலூர், கொட்டாம்பட்டி ஏரியாவில் 130 கோடி ரூபாய்க்கு வேலை வாங்கியிருக்கோம். 3 பெரும் மேம்பாலங்கள், 2 சுரங்கப்பாதைகள், 3 வந்து இணைப்பு சாலைகள். 130 கோடிக்கு மதுரை தொகுதியில் மட்டும் வேலை நடக்குது. அதே போல் வந்து சுகாதாரத்துறை வந்து நேஷ்னல் ஹெல்த் மிஷனில் இருந்து 4 முக்கியமான ப்ராஜெக்ட் வாங்கி ஏறக்குறைய 60-70 கோடி ரூபாய்க்கு அதுக்கான வேலை நடக்குது. இப்படி பல துறைகளிலிருந்து வாங்கி கொண்டு வர்றதுக்குல அது ஒரு எம்பியினுடைய மிக முக்கியமான பணி. தொகுதி மேம்பாட்டு நிதின்றது ரொம்ப சிறிய விஷயம் தான். இதில் நிறைய விஷயங்கள் செய்ய முடியும், அது செஞ்சுருக்கிறோம். இப்போ உங்களுடைய தொகுதி இந்த 6 தொகுதி இருக்குது. இந்த 6 தொகுதி தாண்டின பிரச்சனை தான் வந்து எய்ம்ஸாக இருக்கட்டும், போடி, முக்கியமாக வந்து போடி மதுரை ரயிலாக இருக்கட்டும். இதுக்கு வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? அதுக்கும் உங்களுடைய தொகுதிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன்? இல்லை, ஒரு எம்பியினுடைய பணி வந்து தேசிய அளவில் அவருடைய பணி. ஒரு மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய ஒரு ஊழியர் என்ற முறையில் இந்தியாவினுடைய நலன், இந்திய உழைப்பாளி மக்களினுடைய நலன், இந்தியாவின் பாதுகாப்பு, இதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய பங்களிப்பு என்பது ஒரு தட்டு, ஒரு அடுக்கு. அதற்கு அடுத்த அடுக்கு தமிழகத்தினுடைய நலன், தமிழகத்தின் உரிமை, மாநிலங்களின் உரிமை, அதற்கான பங்களிப்பு 2வது தட்டு. 3வது தட்டு எனது தொகுதி சார்ந்த திட்டங்கள், தொகுதி சார்ந்த நலன். இது 3ஐயுமே நாம் வந்து பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டியிருக்கு. இது 3 சேர்ந்தது தான், ஒன்றோடு ஒன்று இணைந்தது தான். அப்படி பார்க்குற பொழுது அதிலும் தமிழ்நாட்டில் பார்த்து தென் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இன்னும் கூடுதலாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கு. போடி சென்னை ரயில் என்பது
மதுரையின் வளர்ச்சியோடு, ஏன்னா ஒரு காலத்து ஒன்றுபட்ட மதுரை மாவட்டம் அது. போடி ரயில் வந்து மதுரை வழியாக தான் போகணும். ஏன்னா எனக்கு இன்னொரு ரயில் வந்து கிடைக்கும், வணிகம் வளரும். போடியிலேருந்து தேனியிலேருந்து வர்ற பல வியாபாரிகள் வணிகர்களுக்கு அது வந்து அவ்வளோ உதவி செய்யும். எய்ம்ஸு மதுரை தொகுதிக்குள்ளே இல்லை, ஆனால் அது அப்படி பார்க்க முடியாது இல்லையா, மதுரையினுடைய அடையாளங்கள் அதெல்லாம். அதுக்கான குரலை நாம் வந்து கொடுத்து தான் ஆகணும். ரெண்டாவது, தமிழ்நாட்டினுடைய உரிமை. எய்ம்ஸு திட்டத்தை இந்திய அரசு வஞ்சிக்குதுன்னா அது மதுரையை வஞ்சிக்கணுன்ற நோக்கம் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டை வஞ்சிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த எய்ம்ஸ் எங்கே இருந்தாலும் இதான் நிலைமை. மதுரையில் இருந்தனால இவ்வளோ கூடுதலாக நம்ம சத்தம் கொடுக்குறோம், கூடுதலாக போராடி இருக்கிறோம், கூடுதலாக குரல் கொடுத்துருக்குறோம். எனவே இவையெல்லாம் நம்முடைய உரிமைகள் என்ற அடிப்படையில் தான் நம்ம அணுகணும். இதை தாண்டி உங்களுடைய குரல் வந்து இந்த தமிழ் மொழி சார்ந்தும் நிறைய இருந்திருக்கு. அதாவது அரசு தேர்வுகள்லாம் வந்து தமிழில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் இது எல்லாமே கிடைக்கணும்னு கல்வி சார்ந்து நிறைய பேசுறீங்க. இதெல்லாம் வந்து எவ்வளோ முக்கியம்? இந்த காலத்தில் வந்து ஹிந்தி திணிப்பு என்பது மிக உக்கிரமாக நடந்துக்கிற ஒரு காலம். நாடாளுமன்றத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் தான் வந்து நாடாளுமன்றத்தினுடைய ஆட்சி மொழி குழு ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியது. இந்திய ஆட்சி மொழி குழு என்ன சுற்றறிக்கை அனுப்பினா, ஒரு அமைச்சர், ஒன்றிய அமைச்சர், அவருக்கு ஹிந்தி தெரிந்திருந்தால் அவர் கட்டாயம் ஹிந்தியில் தான் பேச வேண்டும் என்பது முடிவாகியிருக்கு. எனவே தான் 95% அமைச்சர்கள் இப்போ நாடாளுமன்றத்தில் ஹிந்தியில் மட்டுமே பேசுகிறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் 16 நாடாளுமன்றத்துலேயும் இந்த பிரச்சனை கிடையாது. 17வது மக்களவையில் தான் இந்த பிரச்சனை. 95% பேர் ஹிந்தியில் மட்டுமே பேசுகிறாங்க. இந்திய அரசினுடைய எல்லா நடவடிக்கையும் ஹிந்தி திணிப்பை நோக்கி கட்டவிழ்த்திடப்படுகிறது. எல்லா அரசினுடைய 60 ஆண்டு காலம் இருந்த திட்டங்களுக்கு முழுக்க பெயர் மாற்றி ஹிந்தி பெயர்கள் வைக்கப்படுது. எனவே ஹிந்தி திணிப்பு உக்கிரமாக நடக்கிற இந்த காலத்தில் தமிழ்நாட்டினுடைய உரிமை, தமிழ் மொழியினுடைய உரிமை, மாநில மொழிகளினுடைய உரிமை, இவை அனைத்தும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. இது இந்தியாவின் ஜீவனான ஒரு முக்கியமான உயிரான ஒரு பிரச்சனை. எனவே நம்முடைய காலத்தில் நடந்த ஹிந்தி திணிப்பு, தமிழ் மொழி ஒழிப்பு அல்லது அழிப்பு, இதற்கெதிராக ஒரு வாய்ப்பை கூட நாங்கள் தவற விடலை. எல்லா வாய்ப்புகளையும் குரல் கொடுத்துருக்குறோம். அது தேர்வு மையமா, தேர்வு தாளா, மொழி பிரச்சனையா, மொழிபெயர்ப்பு பிரச்சனையா, நாடாளுமன்ற பிரச்சனையா, 17வது நாடாளுமன்றத்தில் மோடியின் ஆட்சி காலத்தில் தமிழ் மொழிக்கு எதிரான தாக்குதலுக்கு ஒன்றை கூட நாங்கள் எதிர்த்தாக்குதல் தொடுக்காமல் கிடையாது. எல்லா தாக்குதலுக்கும் முகம் கொடுத்துருக்குறோம், பலவற்றை வென்று காட்டியிருக்கிறோம். பலவற்றுக்கு இந்தியாவிற்கு மற்றவர்கள் இந்த பிரச்சனையை கையில் எடுப்பதற்கு முன்னுதாரணமாக நாம் இருந்தோம். நாம் கையில் எடுத்த பிறகு தான் வந்து மற்றவங்க இந்த பிரச்சனையை கையில் எடுத்தாங்க. எனவே அந்த வகையில் வந்து ஒரு முன்களத்தில் நின்று வந்து எதிர்கொள்ளுகிற ஒரு வீரனாகத்தான் நாங்கள் செயல்பட்டுருக்கிறோம். கீழடியோட போராட்டம் வந்து பல கட்டத்தில் இருந்திருக்கு. உங்களுடைய பிணைப்பு கீழடியில் எப்படி இருக்கும்? ஏஎஸ்ஐ வந்து முதல்ல வந்து இங்கே வந்து அகழாய்வு துவக்குனாங்க, அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய குழு. அந்த செய்தி எனக்கு கிடைத்த பொழுது முதல்ல ஒரு வியப்பும் ஆச்சரியமும் இருந்தது. ஏன்னா வந்து 40 வருஷத்துக்கு பிறகு ஏஎஸ்ஐ வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய அகழாய்வுக்கு வர்றாங்க. ஸோ 40 வருஷத்துக்கு பிறகு வர்றாங்க அப்படின்றது நல்ல விஷயம். உடனே அமர்நாத் ராமகிருஷ்ணன் குழுவோட தொடர்பு கொண்டு வந்து அப்போ தான் முதல்ல துவங்கின நேரம் அது. என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன ஏது அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தோம். கொஞ்சம் நாளைக்கு பிறகு தான் தெரிஞ்சது ஒரு விரிவான கட்டமைப்பு வந்து அங்கே வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு பெரிய வியப்பை உருவாக்குச்சு. ஏன்னா வந்து மதுரை, பழைய சங்ககால மதுரை அல்லது மதுரையை சார்ந்த நகரம் எவ்வளோ தூரம் இருந்தது, எங்கே இருந்தது என்பதை பற்றியெல்லாம் வந்து ஒரு நிறைய விடை தெரியாத கேள்விகள் எங்களுக்குள்ளே உண்டு. ஏன்னா இன்றைக்கு இருக்கிற மதுரை நகரத்துக்குள்ளே எந்த அகழாய்வும் நடக்கலை. எனவே வந்து பழைய மதுரை எதுவாக இருக்கும் அப்படின்ற பற்றியெல்லாம் கேள்விகள் நிறைய உண்டு. இந்த அகழாய்வு வந்து ஏஎஸ்ஐ பண்ண அகழாய்வு வந்து பல கேள்விகளுக்கு விடை கொடுப்பதை போல் இருந்தது. எனவே தான் முதலில் வந்து முதல் ஆண்டு கீழடி அகழாய்வு முடிந்தவுடன் ஆனந்த விகடனில் வைகை நதி நாகரிகம் என்று ஒரு தொடர ஆரம்பித்தேன். அதுதான் கீழடியை பற்றியே எழுதப்பட்ட முதல் தொடர், வெளி உலகத்துக்கு வந்த முதல் தொடர். அதே போல் முதலாண்டு அகழாய்வு முடிவுற்றவுடன் இங்கே கிடைத்த பொருட்களை எல்லாம் வந்து மைசூர் மைசூர் கிட்டங்கிக்கு ஏஎஸ்ஐ மாற்றியது. அப்போ தான் வந்து தமிழ்ஹிண்டில் ஒரு கட்டுரை எழுதினேன், யாசகம் கேட்கும் தொல்நகரம் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதினேன். அந்த கட்டுரை தான் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய பரபரப்பை உருவாக்கியது. அந்த கட்டுரையை படித்துவிட்டு அன்றைக்கு காலையிலே ஒரு 11 மணி 12 மணிக்கு அன்றைக்கு இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் உடனடியாக ஒரு அறிக்கையை வெளியிட்டார். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய பேசுபொருளானது. அப்போ தான் கீழடி அப்படின்னு ஒரு விஷயம், இதனுடைய அகழாய்வு என்பது பொது சமூகத்தினுடைய கவனத்திற்கு வந்தது. அதை தொடர்ந்து கீழடி அகழாய்வை தொடர்வதற்கு, அகழாய்வினுடைய பொருட்களை காப்பதற்கு பல்வேறு கட்ட போராட்டத்தை நடத்தியிருக்கோம். குறிப்பாக சட்டமன்றத்தில், நாடாளுமன்றத்தில்,
நீதிமன்றத்தில் எல்லா இடங்களிலும் அடுத்த ஒரு 7-8 ஆண்டுகள் கீழடி வந்து மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியது. ஒவ்வொரு கட்டத்திலையும் கீழடியினுடைய முக்கியத்துவம், இந்த அகழாய்வை கைவிட்டு ஒன்றிய அரசு வெளியேறிய பொழுது கைவிட்டு வெளியேறக்கூடாது அப்படின்னு சொல்கிற போராட்டம், தமிழ்நாடு அரசு அகழாய்வை தொடர வேண்டும் அப்படின்ற போராட்டம், தமிழ்நாடு அரசு அகழாய்வை தொடர்ந்த பிறகு ஒரு அருங்காட்சியகம் உருவாக்க வேண்டும் அப்படின்ற போராட்டம், இது எல்லாமே இந்த 10 ஆண்டுகள் எங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய பகுதியை கீழடிக்காக செலவழித்திருக்கிறோம். அப்படி செலவழித்தது மிக நியாயமானது. அதனுடைய பலனை இன்றைக்கு நாம் பார்க்கணும். இந்த அருங்காட்சியகம் என்பது எங்களுடைய எவ்வளோ பெரிய ஒரு கனவு, எத்தனை வருஷ போராட்டம். முதலில் 2014-15 முதல்ல ஒன்றிய அரசுக்கு அன்று நான் எம்பி கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டினுடைய ஒரு எழுத்தாளன் என்ற முறையில், மதுரையினுடைய ஒரு தீராத வேட்கை கொண்ட வாசகன் என்ற முறையில் முதல்ல அந்த பிரச்சனையை கிளப்பிய பொழுது, கீழடியில் கிடைத்த பொருட்களை வைத்து உடனடியாக இங்கே ஒரு அருங்காட்சியகத்தை உருவாக்கணும், ஒரு சைட் மியூசியம் உருவாக்கணும் என்பதுதான் எங்களுடைய முதல் டிமாண்டு. ஏன்னா அவ்வளவு பொருள் கிடச்சிருக்கு. இந்த பொருள்லாம் மைசூருக்கு போச்சுன்னா எப்படி தமிழ்நாட்டில் பார்க்க முடியும், மக்கள் எப்படி பார்க்க முடியும்ட்டு. எனவே அன்றைக்கு ஆரம்பித்து முதல் சைட் மியூசியம் உருவாக்கணும் என்ற முதல் குரல் எங்களுடைய குரல். இன்றைக்கி வந்து இவ்வளவு பெரிய ஒரு அருங்காட்சியகம் வந்து இந்தியாவின் மிகச்சிறந்த அருங்காட்சியகங்களில் ஒன்றாக உருவாக்கப்பட்டிருக்கு. அதைவிட முக்கியம், இப்போ 9வது ஆண்டு அகழாய்வு முடிவுற்று 10வது ஆண்டு அகழாய்வு தொடரப்போகுது. இன்னும் பல 10 ஆண்டுகள் வந்து கீழடியில் அகழாய்வு செய்ய வேண்டியிருக்கு. அப்போ தான் கீழடியினுடைய நாகரீகம், இதனுடைய முழுமை என்பது வெளி உலகத்துக்கு வரும். எனவே நம்முடைய போராட்டம் தொடரும். கீழடி பற்றிய விழிப்புணர்வும் வந்து தொடர வேண்டும். இன்றைக்கி கூட இப்போ வந்தோடனே நான் கேட்டேன், சராசரி ஒரு நாளைக்கு 2500 பேர் வர்றாங்க பார்வையிடறதுக்கு. தமிழ்நாடு முழுக்க இருந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் இருந்து எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு இடம் வந்து கீழடி அகழாய்வு. ஏனென்றால் இது நம்முடைய சங்க இலக்கியத்தை கண் முன்னால் காட்சிப்படுத்துகிறது. நம்முடைய வரலாற்றினுடைய ஆதி நினைவை ஒரு செங்கல் வடிவில் எடுத்து வந்து நம் கையிலே கொடுக்கிறது. இந்த உணர்வை, இந்த அறிவை, இது பற்றிய தேடலை இந்த இடம் மீண்டும் மீண்டும் தூண்டிக்கொண்டே இருக்கிறது. எனவே கீழடி என்பது நம்முடைய தாய்மடி என்று சொல்வது மிக முக்கியமான வார்த்தை என்று நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து மத ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் பயங்கரமாக மருவி இதுதான் செய்தின்னு எங்கேயோ வந்துட்டோம். இந்த இடத்துல கீழடி நாகரிகம் நமக்கு என்ன சொல்லுவோம்? கீழடியினுடைய மிகப்பெரிய பெருமை வந்து நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிற விஷயம், ஏறக்குறைய இப்போ கீழடியில் வந்து ஒரு 20,000 தொல்பொருட்கள் கிடச்சிருக்கு. இந்த 20,000த்துக்கு அதிகமாகிடுச்சு இப்போ. ஏன்னா இது 9வது ஆண்டு முடியுது. இத்தனை ஆயிரம் தொல்பொருட்களில் பெரும் மதங்கள் சார்ந்த அல்லது பெரும் மதங்கள் கடவுளர்கள் சார்ந்த ஒரு பொருள் கூட கிடைக்கல. அதுதான் கீழடியுடைய மிகப்பெரிய பலம். ஏனென்றால் இந்த பெருமதங்களும் இந்த பெருமதங்களினுடைய கடவுள்களும் உருவாவதற்கு முன்பே செழித்தோங்கிய ஒரு நாகரிகம் இங்கே இருந்தது, செழித்தோங்கிய ஒரு மனித வாழ்வு இங்கே இருந்தது. அதைத்தான் நாம் இப்போ கொண்டாடுறோம். இங்கே பாருங்கள், இங்கே ஆப்கானிஸ்தானத்துடைய சூது பவளம் இங்கே கிடைக்குது, ரோமானியர்களுடைய ஜாடி, அழகு பொருந்திய ஜாடி கிடைக்குது, அவ்வளவு எழுத்துக்கள் கிடைக்குது. அப்போ இங்கேருந்து ரோமாபுரிக்கும் இங்கேருந்து ஆப்கானிஸ்தானத்துக்கும் ஒரு பெரிய வணிக தொடர்பு இருந்த ஒரு மிகப்பெரிய வணிகமும் தொழிலும் வந்து செழித்தோங்கி இருந்த ஒரு நாகரீகமாக இந்த நாகரீகம் இருந்தது. அப்படி இருந்த பொழுது இங்கே என்னெல்லாம் இருந்தது என்பதை பார்க்கிற பொழுது கல்வி சமூகமாக இந்த சமூகம் இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு எம்பியாக இருந்தாலும் ஒரு கட்டமைப்புக்குள்ளே தான் உங்களால் செயல்பட முடியுது. அது உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது இல்லை? அதான் சில வரையறைகள் இருக்குது. ஒரு எதிர்க்கட்சியினுடைய எம்பி என்ன செஞ்சிட முடியும்? வெறும் 5 கோடி தான் உங்களுடைய நிதி, நீங்கள் என்ன செஞ்சிட முடியும்? எம்பி என்பது பிரதிநிதித்துவ பொறுப்பு தான், வந்து அதிகாரம் சார்ந்த பொறுப்பு கிடையாது. உதாரணமாக இப்போ மேயர், துணை மேயர், சேர்மனுக்கெலாம் நேரடியான நிர்வாக அதிகாரம் இருக்குது இல்லையா? அப்படிப்பட்ட அதிகாரங்கள் எம்பிக்கு கிடையாது. எம்பி சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ பிரதிநிதித்துவம் சார்ந்த பங்களிப்பு தான் செய்கிறாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் கேட்குற மாதிரியான வரையறைகள். இது எல்லாவற்றையும் தாண்டி செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது. நிச்சயம் அதனால் செய்ய முடியும். ஏன்னா ஒரு மக்கள் பிரதி என்ற அதிகாரத்தை என்ற பொறுப்பை வைத்துக்கொண்டு நிறைய வேலைகளை செய்து காட்ட முடியும். அது நம்ம வரையறைக்குள்ளே கூட இல்லாமல் இருக்கலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்களா, ஒரு எம்பி ஃபண்டு 5 கோடி ரூபா தான். ஆனால் வந்து நாங்கள் வாங்கி எங்கள் மூலமாக இந்த தொகுதிக்கு வந்த நிதி ஏறக்குறைய எனக்கு தெரிஞ்ச 1000 கோடி இருக்கும். அவ்வளோ நிதியை பெற்றுக் கொடுக்க முடியுதுல்ல. இப்போ வந்து மாணவர்களுக்கான கல்வி கடன் ஒரு வருஷத்துக்கு 100 கோடி. இந்த 4 வருஷத்தில் 5 வருஷம் ஆயிடுச்சு, முதல் வருஷத்தை விட்டுருங்க. இந்த 4 ஆண்டுகளில் ஏறக்குறைய 500 கோடி பெற்றுக் கொடுத்துருக்குறோம். அது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. வங்கியை கொடுக்க வைக்கிறது இருக்குல்ல, அது வந்து ஏன் மற்ற மாவட்டங்களில் முடியலை? மற்ற மாவட்டங்களில் தமிழ்நாட்டினுடைய சராசரி வந்து 35 கோடியாக தானே இருக்குது. நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் 100 கோடிக்கு மேலே வாங்கி கொடுக்க முடியுதுல்ல. போன ஆண்டு மொத்த தமிழ்நாடே 1100 கோடி தான். ஆனால் மதுரை மட்டும் வந்து 110 கோடி வாங்கி கொடுக்க முடியுதுல்ல. அப்போ இந்த பொறுப்பை பயன்படுத்தி வந்து
அரசு அதிகாரங்களை அல்லது அரசு நிறுவனங்களை மக்களுக்கு பணியாற்ற செய்வதற்கான அழுத்தத்தை கொடுப்பது அப்படின்றதான் மிக முக்கியமானது. எய்ம்ஸ் வருமா வராது? அதாவது எய்ம்ஸ் வந்து அவங்க வந்து வரவிடாமல் செய்கிறதுக்கு என்ன வேலையெல்லாமோ பார்க்கணுமோ அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படின்றதுக்கு என்ன வேலையெல்லாம் செய்யணுமோ அந்த வேலை எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சுக்கிருக்கிறோம். நிச்சயம் எய்ம்ஸ் வரும், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. தற்காலிகமாக தள்ளி போட்டு பாஜக குளிர்காயுது. எந்த கூட்டத்தொடரிலும் மதுரை எய்ம்ஸ் பற்றிய பிரச்சனையை எழுப்பாத கூட்டத்தொடரே கிடையாது. அங்கே 17 முறை எழுப்பியிருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா கூட்டத்தொடர்லையும் அந்த பிரச்சனையை எழுப்பியிருக்கிறோம். எனவே ஏற்கனவே மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்த ஒரு திட்டம் இது. பிரதமர் அடிக்கல் நாட்டிய ஒரு திட்டம் இது. எனவே அதுக்கு பின்னால் இவங்களால பின்வாங்க முடியாது, அது எங்களுக்கு தெரியும். எனவே அவங்க பின்வாங்க முடியாது, ஆனால் அமுல்படுத்த கூடாத இடத்துல அவங்க நிறுத்துறாங்க. அமுல்படுத்த வைக்கிற இடத்துல நாங்கள் இருக்கிறோம். ஒவ்வொரு கட்டமாக போராடி இருக்கிறோம். முதல்ல இந்த பிரச்சனையை நாங்கள் கலப்புற பொழுது ஒன்றிய அமைச்சர் என்ன சொன்னார்? நிலமே இன்னும் எங்கள்கிட்ட ஒப்படைக்கலை, அப்புறம் வந்து நீங்கள் என்ன எங்கிட்ட கேட்குறீங்கன்னாரு. உடனடியாக நிலம் இன்னும் ஒப்படைக்கலை தமிழக அரசு. தமிழக அரசு நிலத்தை எய்ம்ஸ் நிறுவனத்திற்கு ஒப்படைக்க வேண்டும் என்ற பிரச்சனையை முதலில் நான் தான் கலப்பினேன். அன்றைய எடப்பாடி அவர்கள் முதல்வராக இருந்தார்கள். ப்ரெஸ் மீட் வச்சு சொன்னோம், அவருக்கு கடிதம் எழுதினோம், லேண்டை முதல்ல வந்து எய்ம்ஸ் நிறுவனத்துக்கு ஒப்படைங்கன்னு. நம்ம நடத்துகிற போராட்டத்தினால தான் ஒப்படைச்சாங்க. ரெண்டாவது, நீ கட்டடத்தை அப்புறம் கட்டு, கல்லூரியை முதல்ல துவக்கு. எல்லா இடங்களையும் மருத்துவக் கல்லூரி துவக்கப்பட்டுச்சு, ஏன் மதுரையில் நீ மருத்துவக் கல்லூரி எய்ம்ஸ் அட்மிஷனை ஏன் துவக்க மாட்டீங்க அப்படின்னு பிரச்சனை எழுப்பி தொடர்ந்து 2 வருஷம் சண்டை போட்டு ரைட்டு இவங்களுடைய பிரச்சனையே பெரிய தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அமைச்சர் அறிவித்தார். அடுத்த ஆண்டிலிருந்து மருத்துவக் கல்லூரி துவங்கும்னு. இன்றைக்கி ராமநாதபுரத்தில் இருந்து மருத்துவக் கல்லூரி செயல்படுது. சரி, கல்லூரியை செயல்பட வச்சோம். இப்படி ஒவ்வொரு படிக்கட்டாக செய்ய வச்சோம். அப்புறம் வந்து போர்டு வந்து நியமிக்க வச்சோம். பார்லிமெண்ட்டில் எம்பிஸோடைய பிரதிநிதித்துவத்துக்காக உள்ள தேர்தல் நடத்தி அதில் வந்து 2 எம்பிக்களை வந்து கமிட்டியில் போட்டிருக்கிறோம். வர வைக்கிறதுக்கான அனைத்து முயற்சியும் நாங்கள் எடுத்திருக்கிறோம். நிச்சயம் மதுரை எய்ம்ஸ் வரும். தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக பாராளுமன்றத்தில் உங்களுடைய குரல் வந்து எப்படி ஒலிக்குதுன்னு நினைக்கிறீங்க? பாராளுமன்றத்தில் எப்படி என்னுடைய குரல் ஒலிக்குது அப்படின்றத பற்றி மற்றவங்க தான் சொல்லணும், நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன வாய்ப்பை கூட நாங்கள் பயன்படுத்தியிருக்கிறோம். ஏன்னா எங்கள் கட்சியினுடைய பிரதிநிதித்துவம் வந்து மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய பிரதிநிதித்துவம் 3 தான் மக்களவையில். எனவே கிடைக்கிற நேரம் வந்து 1 நிமிடம் 2 நிமிடம் தான் கிடைக்கும், அவ்வளோதான். வந்து அந்த நேரத்தை எவ்வளவு வலிமையாக பயன்படுத்துவது அப்படின்றத அவ்வளோ பயன்படுத்தியிருக்கோம். அந்த எனக்கு கிடைக்க போகிற அந்த 1.5 நிமிஷத்துக்காக 2 நாள் 3 நாள் நாங்கள் காத்திருந்துருக்கிறோம், தயாரிப்போடு காத்திருந்துருக்கோம். எந்த நிமிஷம் கிடைக்கும்னு தெரியாது. அந்த 1 நிமிஷ பேச்சுக்காக அத்தனை மணி நேரம் நாங்கள் உழைச்சிருக்கிறோம். ஏன்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு சொல்லும் அவ்வளோ முக்கியமானதுன்னு எங்களுக்கு தெரியும். அதை விட்டுட்டா கிடையாது. அப்படி எழுப்புற பிரச்சனைகள், பல பிரச்சனைகள் தேசிய பிரச்சனையாக மாறி இருக்கு, நல்ல தீர்வுகள் கிடச்சிருக்கு. நாங்கள் எழுப்புகிற எல்லாமே மக்களினுடைய உண்மையான கோரிக்கைகள். எனவே வந்து மக்களவையை எங்களுக்கு கிடைத்திருக்கிற மிக குறுகிய நேரத்தில் எவ்வளவு வலிமையாக பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்தி காட்டியிருக்கிறோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மாற்றுத்திறனாளி கேம்பஸ், அதுக்கப்புறம் வந்து கல்வி கடன், இதை பற்றி உங்களால் இதை வந்து முக்கியத்துவம். கல்விக்கடன் வந்து அன்றைக்கு உதயச்சந்திரன் அவர்கள் வந்து 2007 வருஷம் ஈரோட்டில் முதல்ல கல்விக்கடனை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நடத்தினார். அநேகமாக 100 கோடி அன்னைக்கு கொடுத்தார். அது ஒரு பெரிய விஷயம். அது எனக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கின ஒரு நிகழ்ச்சி. அதே போல் 2011-12 நினைக்கிறேன், எனக்கு ஆண்டு ஞாபகம் இல்லை, திரு நாகராஜன் அவர்கள் ஐஏஎஸ் அவர்கள் வேலூர் கலெக்டராக இருந்த பொழுது ஒரு மாற்றுத்திறனாளிகள் முகாம் நடத்தி 6000 பேரை பங்கெடுக்க வச்சு வந்து நலத்திட்டங்கள் கொடுத்தார். அதுவும் தமிழ்நாட்டில் ஒரு சாதனை அளவு. உதயச்சந்திரன் வந்து ஈரோட்டில் நடத்தியது ஒரு சாதனை அளவு. திரு நாகராஜன் அவர்கள் வந்து சேலத்தில் வேலூரில் நடத்திய ஒரு சாதனை அளவு மாற்றுத்திறனாளிகள். அரசு அதிகாரிகள் இதை செய்கிற பொழுது மக்கள் பிரதிநிதிகள் நிச்சயம் இதை விட கூடுதலாக செய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்றது நான் நம்புகிறேன். அதை செய்து காட்டணும் அப்படின்றது எங்களுடைய முயற்சி. அதான் மாற்றுத்திறனாளிகள் முகாம். இந்திய அளவில் அது ஒரு சாதனை. ஏன்னா வந்து திரு மோடி அவர்கள் வாரணாசி தொகுதியில் 20,000 பேரை பங்கெடுக்க வைத்து நலத்திட்டங்கள் கொடுத்துருக்கிறாரு. அதைத்தான் நாங்கள் டார்கெட்டாக வச்சுக்கிட்டோம். வாரணாசியை விட ஒரு மாற்றுத்திறனாளிக்காக நம்ம அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு டார்கெட்டாக வச்சோம்.
அதுக்கு கொடுத்த விலை அதிகம். ஏன்னா 2 ஆண்டுகள் ஆச்சு அந்த முகாமை நான் நடத்துறதுக்கு. 3 முறை அந்த முகாம் தள்ளி போச்சு. அதிமுக ஆட்சி காலத்துலேருந்து முயற்சி பண்ணி 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 கடைசியாக வந்து இப்போ நடத்தினோம். உண்மையிலே மிகப்பெரிய மனநிறைவு. அந்த முகாமில் பங்கெடுத்த மொத்த மக்கள் 52,000 பேர். மாற்றுத்திறனாளியில் கூட்டு வந்தவங்க உறவினர்கள் எல்லாம் 19,200 பேருக்கு வந்து நாம் உதவிகள் பெற்றுக் கொடுத்துருக்கிறோம். இந்திய அளவில் 2வது இடத்தில் மதுரை மாவட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறோம் என்பது ஒன்று. அதை விட முக்கியம், மதுரையினுடைய மாற்றுத்திறனாளிகள் சமூகம் முழுக்க ஒரு பெரிய விழிப்புணர்வை உருவாக்கியிருக்கிறோம். அதற்கு பிறகு அவர்களுடைய பல நடவடிக்கைகளை இப்போ வந்து நம்ம பார்க்க முடியுது அப்படின்னு பார்க்குறோம். 2வது நீங்கள் கேட்ட கல்வி கடன், நான் அந்த ஈரோடு மாடலை எடுத்துக்கிட்டோம். அதை விட சிறப்பாக மதுரையில் நடத்துறதுக்கு என்னெல்லாம் வாய்ப்பு இருக்குன்றதை, ஏன்னா நான் வந்து நாடாளுமன்றத்தின் கல்வி நிலைக்குழு உறுப்பினராக இருக்கிறேன். கல்வி நிலைக்குழு உறுப்பினர் என்ற முறையில் எஜுகேஷன் லோன் எப்படிலாம் கொடுக்கப்படுது என்பதை எல்லா மாநிலத்திலும் நாங்கள் போய் ஆய்வு நடத்துகிறோம். அதை ஒட்டி தான் மகாராஷ்டிராவில் நாங்கள் நடத்தின ஆய்வில் மும்பையில் வந்து கல்வி கடனுக்கு விண்ணப்பிக்கிற மாணவர்களில் 90% மாணவர்களுக்கு கல்வி கடன் கிடைக்குது. ஆனால் மும்பையை தவிர அநேகமாக வேறு எங்கேயும் 50% கூட கிடைக்கிறது இல்லை. அப்போ மும்பைக்கு பொருந்துகிற அதே ஆர்பிஐ சட்டங்கள் தானே வந்து எல்லா மாவட்டத்துக்கும் பொருந்துது, ஏன் அது மதுரையில் பொருந்தக்கூடாது என்று தான் அவ்வளவு விரிவான தயாரிப்பு கூட்டங்களை நடத்துகிறோம் மாவட்ட ஆட்சியரகத்தில். மதுரையில் அப்ளை பண்ணுற விண்ணப்பிக்கிற ஒரு மாணவனுக்கு கூட சரியான காரணம் இல்லாமல் மனு தள்ளுபடி செய்யக்கூடாது என்று கூட்டம் நடத்தினோம். முதல் ஆண்டு 97 கோடி கொடுத்தோம், கொடுக்கறதுக்கு உதவணும். அதுக்கு அடுத்த ஆண்டு 115 கோடி, அதுக்கு அடுத்த ஆண்டு 137 கோடி, இந்த ஆண்டும் 100 கோடி. ஏறக்குறைய இந்த 4 ஆண்டுகளில் 500 கோடி கல்வி கடன் கொடுத்துருக்குறோம். இந்திய அளவிலே இது ஒரு மிகப்பெரிய சாதனை. இப்போ நம்மள மாதிரி இல்லை மாற்றுத்திறனாளி, அவங்களுக்கு உங்களோட பெர்ஸ்பெக்டிவாக சொல்லுங்க, அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு சின்ன உதவி என்னவா இருக்குது? இல்லை, அதாவது வந்து எவ்வளவோ கதைகள் இருக்குங்க, எவ்வளவோ காட்சிகள் இருக்குது. ஒன்றும் இல்லை, மாற்றுத்திறனாளிகள் கிரிக்கெட் அணியினுடைய கேப்டன், அவர் பேர் சச்சின் சிவா, அவர் மதுரைக்காரர். மாற்றுத்திறனாளிகளுடைய கிரிக்கெட் அணியுடைய கேப்டன். அவர் சொல்கிறார், அவருடைய அடையாள அட்டை வந்து கிழிஞ்சு போய் நஞ்சு போய் பழைய அட்டை, அதை மாற்றணும்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் வந்து மாற்றணும்னா எத்தனை நாள் அலையிறது, எங்கெங்கே போய் அலையிறது, என்றைக்கு மாற்ற அப்படின்றதுக்காகவே அவர் அந்த அட்டையை மாற்றலை. ஒரு 10 குரா பிஞ்ச அட்டையை கையில் வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. சரி, இப்படி ஒரு கேம்ப் நடக்குதுன்னு நினைக்கிறாரு. பார்த்துட்டு சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போன்ட்டு கேம்புக்கு வராரு. அந்த கேம்புக்கு வந்தால் அங்கேவே அவருக்கு புதிய அடையாள அட்டை கொடுக்கப்படுது, ரயில் பாஸ் கொடுக்கப்படுது, பஸ் பாஸ் புதுப்பிச்சு கொடுக்கப்படுது. இது எல்லாமே இந்த கேம்பில் நடக்குது. அவர் யாருன்னு எங்களுக்கு அப்போ தெரியாது. இதெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்து சொல்கிறார், சார் நான் கற்பனையில் கூட நினைக்கல. ஏன்னா ஒரு மாற்றுத்திறனாளிக்கு வந்து இப்போ மதுரை மாவட்டத்திலே நீங்கள் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு அடையாள அட்டை வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ கொட்டாம்பட்டி ஒன்றியத்தில் ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து அந்த மாற்றுத்திறனாளி அங்கே இருந்து கொட்டாம்பட்டிக்கு வரணும், கொட்டாம்பட்டியிலேருந்து மதுரை பெரியாஸ்பத்திரிக்கு மாட்டுத்தாவணிக்கு வரணும், அங்கேருந்து அரசு மருத்துவமனைக்கு போகணும், அங்கே போய் டாக்டரை பார்க்கணும், டாக்டர்கிட்ட முழு ஆய்வுக்கு உட்படுத்தி சான்றிதழ் வாங்கி, அப்புறம் அங்கே வந்து மாவட்ட ஆட்சியரகத்துக்கு வந்து மாற்றுத்திறனாளி துறை அதிகாரிகிட்ட சான்றிதழை வாங்கி, அப்புறம் வந்து அவர் வந்து ஐடி கார்டு வாங்கணும். இந்த பயணம் இருக்குல்ல, இது ஒரு நாள் நடந்துடாது. இதுக்கு எத்தனை நாள் தேவை? ஒரு 10 தடவையாவது அவர் அலைய வேண்டியிருக்கும். அவர் தனியாக அலைய முடியாது. அவருக்கு உதவிக்கு 2 பேரோ 3 பேரோ வரணும். ஒரு முறை வந்துட்டு போகிறதுக்கு ஒரு 200 குறைஞ்சது 150 200 செலவாகுனா 10 தடவை வந்துட்டு போனால் 3000 4000 செலவாகும். எவ்வளவு செலவு? இது போக அவர் கூட்டு வரவர் அன்றைக்கி வேலையை விட்டுட்டு வரணும். எத்தனை பேர்னால வர முடியும்? வரவே முடியாது, வாங்கவே முடியாது. இன்னும் 50-60% மாற்றுத்திறனாளிகளை தான் நம்ம சென்று அடைஞ்சிருப்போம். 30-40% மாற்றுத்திறனாளிகள் கிராமங்களில் இருக்கிறாங்க. எனவே ஒரு சின்ன உதவி கூட அவர்களை போய் சேருவது என்பது மிகப்பெரிய நம்பிக்கையை அவர்களுக்கு உருவாக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து மதுரை மாவட்டத்துக்கு உங்களோட எதிர்கால திட்டமாக என்ன? ஒரு பாரம்பரியமும் வரலாற்று பெருமையும் கொண்ட மதுரையினுடைய வளர்ச்சி என்பது குறிப்பாக வந்து கட்டுமானத்தை, அடிப்படை கட்டுமானங்களை வந்து விரிவு செய்யணும், தொழில் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், வணிக வளர்ச்சிக்கான தேவைகளை உருவாக்கணும். இதெல்லாம் தான் நம்முடைய மிக முக்கியமான திட்டம். அதில் வந்து நாட்கர சாலைகள், இப்பொழுது வந்து ரயில்வே இரட்டை ரயில் பாதை இதெல்லாம் முடிந்துருக்கு. 24 மணி நேரமும் செயல்படுகிற விமான நிலையமாக மதுரை விமான நிலையத்தை மாற்ற வேண்டியிருக்கு. அதற்கு மத்திய அரசோடு தொடர்ந்து போராடி இருக்கிறோம். மிகப்பெரிய போராட்டத்தை அந்த 5 வருஷம் நடத்தியிருக்கிறோம். டைட்டில் பார்க் உருவாக்கணும்னு நம்ம கேட்டோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒத்துக்கொண்டு அறிவிச்சிருக்கிறாரு. 10,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குற டைட்டில் பார்க்குடைய அடிப்படை வேலைகள் நடந்திருக்கு. அநேகமாக இன்னொரு சில மாதங்களில் வந்து கட்டடப் பணிகள் துவங்க இருக்குது. தொழில் ரீதியாக, தொழில்நுட்ப ரீதியாக மதுரையினுடைய வளர்ச்சி என்பது மிக முக்கியமான தேவையாக இருக்குது. வேலைவாய்ப்பை உருவாக்குகிற வளர்ச்சி, வேலைவாய்ப்பை அதிகமாக தருகிற
தொழில்கள் முதலீடுகள் இங்கே வரணும். அதுக்கு தொடர்ச்சியாக நான் முயற்சி எடுத்துக்கிறேன். உங்களுடைய சித்தாந்தத்திலிருந்து உங்களுடைய பொறுப்பை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? உங்களுடைய வேலை என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவினுடைய நலன், இந்திய உழைப்பாளி மக்களினுடைய நலன், இந்தியாவின் பாதுகாப்பு, இதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய பங்களிப்பு என்பது ஒரு தட்டு, ஒரு அடுக்கு. அதற்கு அடுத்த அடுக்கு தமிழகத்தினுடைய நலன், தமிழகத்தின் உரிமை, மாநிலங்களின் உரிமை, அதற்கான பங்களிப்பு இரண்டாவது தட்டு. மூன்றாவது தட்டு எனது தொகுதி சார்ந்த திட்டங்கள், தொகுதி சார்ந்த நலன். இது மூணையுமே நான் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டியிருக்கு. நான் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு ஊழியன். ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஊழியன் இந்த பொறுப்பை கையில் எடுத்து செயல்படுகிற பொழுது சமூகத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான பார்வையை உருவாக்க முடியும். ஒட்டுமொத்தமான இன்றைய அரசியல் தேவைக்கு முகம் கொடுக்கிற செயல்பாட்டாளனாக நாம் பரிணமிக்க முடியும். மக்களினுடைய தேவைக்கு வாய்ப்பு கிடைக்கிற இடங்களிலெல்லாம் அந்த தேவையை பூர்த்தி செய்ய இந்த பொறுப்பை பயன்படுத்த முடியும்.